ஏடிஎம்கே சார்பா டிஃபமேஷன் கேஸ் வந்துட்டு ஒரு ஜர்னலிஸ்ட் மேல போட்டிருக்காங்க. அதாவது ஒருவர் முதல் முறையாக ஒரு தவறு செய்யும்போது அவங்க வந்து ஒரு நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்கல அப்படின்னா அப்புறம் என்ன செய்ய முடியும்? அமித்ஷா அவர்களை வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் போய் ரகசியமா சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. திமுக மேல ஒரு ரெய்டு வருது, உடனே முதல்வர் வந்து போய் பிரதமரையோ அமித்ஷாவையோ ரகசியமா சந்திக்கிறாங்கன்னா அதுல லாஜிக் இருக்கு. செங்கோட்டையன் அவர்களை வந்துட்டு அமித்ஷா அவர்கள் சந்திச்சதுனால இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு பெரிய வருத்தத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையா சார்? நான் வந்து ராமர் கோயிலில் போய் சாமி கும்பிட போறேன், ஹரித்வார் போக போறேன் அப்படின்னு சொல்லி தான் போனாரு. நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சதுக்கான புகைப்படத்தை வெளியாச்சு. அமித்ஷா சந்தித்ததெல்லாம் எதுவும் வெளியில. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேணும்னே இந்த கட்சியை வந்துட்டு கலங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான நியூஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? சமூக வலைதளங்கள் வந்து மிக வேகமாக எல்லா செய்தியும் கொண்டு போறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இளைஞர்கள் முழுக்க முழுக்க செய்திகளை வந்து ஆர்வமா அறிந்து கொள்ற தன்மை இருக்கு. அப்படி இருக்கும்போது முதல்வர் சொல்வது பொய் என்று எல்லாத்துக்கும் தெரியும். சவுக்கு சங்கர் அவர் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அவர் அதுல சொல்லியிருந்தது என்னன்னா, தென் மாவட்ட கூலிப்படையினரை வச்சுட்டு எனக்கு கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கொலை செய்ய சொன்னது யாருன்னு அவருக்கு தெரியுது, அந்த கொலையாளிகள் யாருன்னு தெரியுது. அவங்க மேல புகார கொடுக்காம மொத்தம் பொதுவா தென் மாவட்டத்தை சேர்ந்த ரவுடிகள் சொல்றதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. எடப்பாடி அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. இனிமே நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னா கூட எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும் போல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து அந்த இது எலெக்ஷன் அவர் முதல்வர் ஆகிறதுக்கான வாக்கெடுப்பு நடந்துச்சு. நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும்போது அவர் ஜெயிச்சுட்டு உள்ள இருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா சட்டப்பையெல்லாம் கரெக்டாக இருக்கும். வெளியே வந்தோடனே சட்டப்பையெல்லாம் அவரே கிழிச்சிக்கிட்டு வரக்கூடிய காணொலிகள்லாம் பார்த்தோம். அந்த மாதிரியான செயல்கள் செய்யாம ஏதாச்சும் ஒரு மூஞ்சியை துடைக்கிறதோ மறைக்கிறதோ அதை ஒரு போட்டோ எடுத்து போறதுங்கிறது அவரால் எதுவுமே அந்த விரக்தியில. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் சார் தான் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் சார். சார், இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே சார்பா டிஃபமேஷன் கேஸ் வந்துட்டு ஒரு ஜர்னலிஸ்ட் மேல போட்டிருக்காங்க. லைக் அவர் வந்துட்டு தப்பா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கட்சி சார்பா ஒருத்தர் மேல டிஃபமேஷன் கேஸ் போடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது ஒருவர் முதல் முறையாக ஒரு தவறு செய்யும்போது அவங்க வந்து ஒரு நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்கல அப்படின்னா அப்புறம் என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து ஒரே தவிர திரும்ப செய்யும்போது திட்டமிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் மீது அவதூறு கிளப்புறது, அதிமுக கட்சி மேல் அவதூறு கிளப்புறது, சம்மந்தம் இல்லாமல் அதிமுகவுக்கு எதிரான கருத்துக்களை வந்து தொடர்ந்து சொல்கிறது, இதெல்லாம் திட்டமிட்டு செய்யும்போது இந்த மாதிரி ஒரு வழக்கு போகிறது கரெக்டு தான். கரெக்டு தான் சொல்கிறீங்களா சார்? ஓகே சார். சார், ஆக்சுவலாக வந்துட்டு ஏடிஎம்கேல நிறைய சிக்கல்கள் இருந்தது. இப்போ ஒவ்வொன்றா தீர்த்துட்டு வர நிலையில் அமித்ஷா அவர்களை வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் போய் ரகசியமாக சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கூட்டணியில் இருக்காங்க அப்படின்றப்போ இந்த ரகசிய சந்திப்பு அப்படின்றதுக்கு காரணம் என்ன சார்? என்ன தேவை இருக்கு? இது ரகசிய சந்திப்பே கிடையாது. இப்போ அமித்ஷா அவர்களை பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லா பத்திரிகைகளும் செய்தி வந்துருச்சு, சமூக வலைதளங்களில் செய்திகள் வந்தது. அதை வந்து சிறப்பு செய்தியாக கூட இப்போ ஒரு சில சேனல்கள் ஒளிபரப்புனாங்க. அமித்ஷா அவர் எங்கே போய் ரகசியமாக சந்தித்தார். அதாவது அகில இந்திய கூட்டணி கட்சியில் பாரதிய ஜனதா இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான தலைவர் அமித்ஷா, தமிழ்நாட்டுடைய தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் சார்ந்து அடிக்கடி சந்திக்கிறது இனிமேல் நடக்க தான் செய்யும். அவங்க கூட்டணியில் இருக்காங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இதை போய் ரகசியமாக சந்திக்கணுங்கிறது என்ன இருக்குது? சும்மா முகத்தை மூடி ஒரு மூஞ்சை துடைக்கிறது, ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை வந்து ரகசிய சந்திப்புன்னு சொன்னால் எப்படி? இப்போ சோனியா காந்தியை அவர் சந்திச்சிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது இவங்களுக்கு எதிரான தலைவர்கள், கூட்டணியில் இல்லாத தலைவர்கள், தொடர்பு இல்லாத தலைவர்களை சந்தித்தாலும் அது ரகசிய சந்திப்புன்னு சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் அதிமுக இருக்குதுன்றது எல்லாம் ஓப்பனாக சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும்போது ரகசிய சந்திப்புக்கு இது இந்த மாதிரியான தவறான செய்திகளை பரப்புறதே ஒரு தப்பு தான். காரில் ஒரு தலைவர் போகிறாரு, ஒரு வேர்த்திருக்கும், மூஞ்சி துடைப்பார், இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதுக்கு உடனே ரகசிய சந்திப்புனா அதில் லாஜிக் இருக்கணும்ல. இவர் போகிறதே தெரியாது, ஏதோ இங்கே திமுக மேலே ஒரு ரெய்டு வருது, உடனே முதல்வர் வந்து போய் பிரதமரையோ அமித்ஷாவையோ ரகசியமாக சந்திக்கிறாங்கன்னா அதில் லாஜிக் இருக்குது. இவர் அவங்க கூட்டணி கட்சி தலைவர் போய் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பா சார். சார், இதே மாதிரி இன்னொரு விஷயமும் வந்துட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. லைக் செங்கோட்டையன் அவர்களை வந்துட்டு அமித்ஷா அவர்கள் சந்திச்சதுனால இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு பெரிய வருத்தத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையா சார்? அப்படிலாம் கிடையாது. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவர், முன்னோடி தலைவர். அவர் வந்து ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாரு தலைமைக்கு எதிராக. அதாவது ஏற்கனவே பிரிந்து சென்றவர்களை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி
ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அது இவ்வளோ நாள் ஏன் சொல்லலை, இப்போ எதுக்கு திடீர்னு சொல்கிறாருங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியது. 10 நாளில் வந்து எனக்கு அதுக்கு பதில் கொடுக்கணும்னு அவர் கேட்குறாரு. அப்போ தலைமை வந்து கட்சியில் உறுப்பினரை தவிர மீது எல்லா பொறுப்புலேருந்து நீக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்திச்சாரா இல்லையான்றது தான் ஒரு கேள்விக்குரியான விஷயம். அவர் என்ன சொன்னார், நான் வந்து ராமர் கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறேன், ஹரித்வார் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் போனார். நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததுக்கான புகைப்படங்கள் வெளியாச்சு, அமித்ஷா சந்தித்ததெல்லாம் எதுவும் வெளியில்லை. இதெல்லாம் வந்து ஊகங்கள் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒரு செய்திகள். இது உண்மையால நடந்ததா நடக்கலையான்னு சொல்லி சம்மந்தப்பட்ட 2 பேர் தான் சொல்லணும். ஒன்று அமித்ஷா சொல்லணும், இல்லை செங்கோட்டையன் அவர்கள் சொல்லணும். செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களை சேர்க்கணும், சசிகலா அவர்களை சேர்க்கணும், டிடிவி தினகரனை சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஓபிஎஸ் அவர்கள் முழுக்க அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் நிறைய பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து எடப்பாடியார் என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து கட்சியை வந்து கட்சியோடைய அலுவலகத்தை வந்து கோயில் மாதிரி நினச்சிட்டு இருக்கோம், அந்த கட்சி அலுவலகத்திலேயே ரவுடிகளை வச்சு தாக்குதல் பண்ணவரை நாங்கள் எப்படி சேர்க்க முடியும்னு கேட்காங்க. அது நியாயமான கேள்வி தானே. டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கட்சி சார்பாக அவர் அவங்க ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கி, அதுக்கு ஒரு கொள்கைகளை உருவாக்கி, அதுக்கு தொண்டர்களை வச்சு அவங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாஜக கூட்டணியில் ஏற்கனவே இருந்தாங்க. இப்போது எடப்பாடியார் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுடைய கூட்டணி தலைவராக இருக்கிறதுனால வர்றதா வர வேண்டாமா, முதல்வராக எடப்பாடியார் ஏற்றுக்கொள்றதா வேண்டாமான்னு அவங்க கட்சியோடைய நிலைப்பாடு. இப்போ உதாரணத்துக்கு வை கோபால்சாமி அவர்கள் திமுகவை எதிர்த்து தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தார். ஆனால் அதுக்கப்புறம் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தார், அப்புறம் திமுகவோட கூட்டணியில் இருந்தார். அப்போது அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, நம்ம கட்சி சார்பாக நமக்கு ஒரு 5 சீட்டோ 3 சீட்டோ 7 சீட்டோ 8 சீட்டோ கிடைத்தால் நம்ம அவங்கள ஆதரிப்போம் அப்படிங்கிறதான். அதாவது சொல்லப்போனால் திமுகவிலிருந்து வெளியேற்றப்படுவது 20க்கும் மேற்பட்டவர்கள் தீக்குளித்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலேயே அவங்க இன்றைக்கி வந்து ஒரு எம்பிக்காக ஒரு எம்எல்ஏக்காக அந்த கட்சியிலேயே கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவர்கள் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து அதிமுக ஆதரிக்கிறது வேண்டான்றது அவங்க வந்து திமுகவுக்கு நேர் எதிரான ஒரு கொள்கைகள் உடையவர். குறிப்பாக கட்சியுடைய பேரே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சுருக்கும் போது அவங்க திமுகவை ஆதரிக்க முடியுமா? முடியாது. அப்போது எடப்பாடியார்கிட்ட ஒரு சில சமரசங்கள் பண்ணி எங்களுக்கு கூட்டணியில் இத்தனை சீட்டு கொடுங்க, அப்படி இல்லைன்னா பாஜக தலைமையில் சொல்லி ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி அவங்க அரசியல் பண்ணுமே தவிர, எடப்பாடியார் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் நாங்கள் வந்து அவருக்கு ஆதரவு சொல்ல மாட்டோம், செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறத எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது. இப்போது ஒரு அதிமுகவில் வந்து 1989-90 காலங்களில் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்னு சொல்லி 2 அணிகள் இருந்தது. அப்போ வந்து சேவல் சின்னத்தில் 27 தொகுதிகளில் வந்து ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவரானாங்க ஜெயலலிதா அம்மா. இரட்டை பிரசாரத்தில் வெறும் 2 தொகுதிகள் தான் ஜெயித்தாங்க. அப்படிங்கும்போது ஜானகி அம்மா என்ன முடிவு பண்ணுறாங்க, நமக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது, இரட்டை புறாவுக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது, நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவியாக இருந்தால் கூட நமக்கு செல்வாக்கு இல்லைங்கிறத பெருந்தன்மையாக புரிஞ்சுக்கிட்டு ஜெயலலிதா அவர்கள் தான் கட்சியை வழி நடத்தணும்னு சொல்லி அந்த கட்சியை முழுமையாக ஜெயலலிதா அவர்களோட ஒப்படைச்சாங்க. இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கு என்ன, தமிழ்நாட்டில் 1% வாக்கு இருக்குமா, இல்லை 2% வாக்கு இருக்குமா? அப்போது 30% வாக்குகளுக்கு மேலே செல்வாக்கு உள்ள தலைவராக எடப்பாடியாக இருக்கும்போது இவங்க உண்மையாலுமே எம்ஜிஆர் ஆட்சி இருக்கணும், ஜெயலலிதா ஆட்சி மறுபடியும் வரணும்னு நினைத்தால் அப்போ எடப்பாடியாருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அவர் பின்னாடி போகிறதுல நியாயமாக இருக்க முடியும். அன்றைக்கி ஜானகியம்மா செஞ்ச அதே செயலை இன்றைக்கி வந்து டிடிவி அவர்களோ சசிகலா அவர்களோ பன்னீர்செல்வம் அவர்களோ செய்யணும்ல. அதை விட்டுட்டு முழுக்க எடப்பாடியாருக்கு எதிரான ஒரு அரசியல் செய்கிறது, இவர் போய் முதல்வர் திமுக அதாவது நேர் எதிர்முகாமில் இருக்க திமுக தலைவர் போய் சந்திக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது அவங்க எப்படி மறுபடியும் சேர்த்துக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இவங்கள உள்ளே வச்சா கட்டி சொத்துக்களை பெருச்சாலி வச்ச மாதிரி இவங்களை உள்ளே வச்சோம்னா கட்சியை அழிஞ்சிடும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சேர்க்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி அதிமுகவுடைய தொண்டர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அவங்க சாதியை சேர்ந்தவர்களே நிறைய பேர் சொல்கிறாங்க, இது வந்து இவங்களுடைய சுயநலத்திற்காக இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள். குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் முழுக்க ஒரு சுயநலவாத அரசியல்வாதி. இப்போது எங்கள் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு மோதல் இருக்கிற ஒரு காலத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவருக்கு கூட போன ஒரே அமைச்சர் வந்து நாடா சமுதாயத்தை சேர்ந்த மாப்பா பாண்டியராஜன். அவர் வந்து அப்போ கல்வித்துறை அமைச்சராக அவருக்கு போய் ஆதரவு கொடுத்தாரு. அப்புறம் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் சமரசமாகி ஓபிஎஸ் அவர்களை துணை முதல்வர் ஆக்கினாங்க. அப்போது கல்வித்துறை அமைச்சராக உங்கள் கூட வந்தவங்களுக்கு மறுபடியும் கல்வித்துறை பெற்றுக் கொடுத்துருக்கணும், இல்லை அதுக்கு இணையான ஒரு அமைச்சர் பதவி பெற்றுக்கணும். அப்படிலாம் எதுவும் கிடையாது. இவர் நம்ம துணைவர் அமைச்சரானால் போதும், நமக்கு முக்கியமான இலாக்கா கிடைச்சா போதும்னு சொல்லி அவர் நம்பி வந்த மாப்பா பாண்டியராஜனை ஏமாற்றி துரோகம் செய்தவர் தான் பன்னீர்செல்வம். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து எப்படி வந்து நாளைக்கு சேர்த்தால் நமக்கு ஆதரவாக இருப்பாருன்னு சொல்ல முடியும்? இது ஏற்கனவே அரசியல் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம்.
அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. கண்டிப்பா சார். சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரியா இருக்கட்டும் சார். ஏன்னா எக்கச்சக்கமா தொடர்ந்து வந்துட்டு ஏடிஎம்கே மேல வந்துட்டு இந்த கட்சி உடைஞ்சிருச்சுன்ற புகார்களா இருக்கட்டும், இல்ல திரும்ப வந்துட்டு கட்சியை விட்டு நீக்கிறவங்க எல்லாத்தையும் திரும்ப சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சுட்டாங்க, அதனால வந்துட்டு இவர் கோவமா இருக்காரு இப்படின்ற ஒரு சில விமர்சனங்கள் அப்படின்றது ஏடிஎம்கே கட்சி சுத்தி வந்துட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து அந்த கட்சி மேல வைக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து இப்போ பின்னாடி மிகப்பெரிய இன்னும் வெற்றி பெறல, எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்கல. இப்போ வருகின்ற 2026 ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான கருத்துக்கள் எதுவுமே வராது. இப்போ அமித்ஷா அவர்களை வந்து செங்கோட்டையன் சந்திச்சதுனால எடப்பாடியார் கோபமாக இருக்காருன்னா, எடப்பாடியாரை பார்க்கறதுக்கு அமித்ஷா வருவாரா, அமித்ஷாவை பார்க்கறதுக்கு எடப்பாடியார் போவாரா? அந்த மாதிரியான ஒரு சூழலை கிடையாது. இது சும்மா இவங்களா உருவாக்கக்கூடிய ஒரு கட்டுக்கதைகள். கட்சிங்கும்போது அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், பல்வேறு முரண்பாடுகள் இருக்கும், கருத்து மோதல் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டதுன்னா அந்த கட்சி வந்து அரசியலில் வந்து போல்டாக நின்று செயல்பட முடியும். அப்படி தலைமைக்கு எதிராகவே கருத்து சொல்கிறவர்களை கூட வச்சுட்டு இருந்தோம்னா நாளைக்கு கட்சி எப்படி வளர்க்க முடியும்? கட்சியே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னா ஆட்சி எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும்? இந்த அடிப்படையில் எடப்பாடியார் மிக தெளிவாக செயல்படுகிறார். அந்த அடிப்படையில் தான் அவர் செங்கோட்டையை வந்து அனைத்து பதவிகளை விட்டு தூக்குறது. பதவி விட்டு தூக்கணுன்னே அதிமுக தொண்டர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதாவது ஒரு ஆளுமை மிக்க தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக கட்சியினுடைய முக்கியமான தலைவர், முன்னோடி தலைவர், தமிழ்நாடு முழுவதும் அறிந்த ஒரு தலைவர் செங்கோட்டையன் அவர்கள். அவரையே இவர் வந்து தூக்கி போட்டுட்டாருன்னா அப்போ நம்மளாம் இனிமேல் இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் எதிரிகளுக்கும் துறைகளுக்கும் இவர் வந்து ஒரு இது சொல்கிறாரு. நீங்கள் ஏதாவது தவறுகளாக பேசினால், கட்சி தலைமைக்கு எதிராக பேசினால், கட்சிக்கு எதிராக பேசினால் உங்களையும் இதே மாதிரி தூக்கிடுவோம் அப்படிங்கிற அந்த ஆளுமை மிக்க நடவடிக்கையை வந்து அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. புதுசா இப்போ ஏடிஎம்கேல வந்துட்டு அண்ணாவளி திராவிடம் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இயக்கம் பத்தி சொல்லுங்க சார், எதன் அடிப்படையில் அது? இப்போ பெரியார் வழி திராவிடம் சொன்னா அதுக்கு வந்து ஆதரவு இருக்காது, கடவுள் மறுப்பு கொள்கை, இந்த மாதிரியான பல சிக்கல்கள் இருக்கு. அவர் வந்து தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு எதிராகவும் பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறாரு பெரியார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அண்ணாங்கிறவர் ஒன்றே குலம் ஒருவினை தெய்வன் அப்படிங்கிற அடிப்படையில் மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்து வச்சு அப்போ அண்ணாவை வந்து நம்ம முன்னிலைப்படுத்தணும். இப்போ திமுக வந்து முழுக்க பெரியாரை முன்னிலைப்படுத்துது, அண்ணாவை முன்னிலைப்படுத்தலை. திமுகவை உருவாக்கியவர் அண்ணா, ஆனால் அண்ணாவை முக்கியத்துவப்படுத்தாமல் பெரியாருக்கு எதிராக உருவாக்கப்பட்ட திமுகவில் இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட எல்லாருமே அண்ணாவுக்கு பெருசாக செய்யாமல் பெரியாரை பற்றி தான் நிகழ்வு பண்ணுறாங்க. இப்போ முப்பெரு விழாவை யாரை வச்சு மையமாக வச்சு பண்ணுறாங்க? பெரியாரை வச்சு. கட்சியோடைய நிறுவன தலைவர் அண்ணாவுக்கு எந்த வித மரியாதையும் இல்லை. அப்போ அண்ணாவை தனது பேரில் வைத்திருக்கக்கூடிய கட்சி அண்ணாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அண்ணாவுடைய கொள்கைகளை கொண்டு சேர்க்கணும், அண்ணாவுடைய கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட பதிவு பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இயக்கம் வர்றதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். ஒரு கட்சிங்கும் போது கட்சியை வளர்க்கும் போது பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துறது இயல்பு. அந்த வகையில் இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து அதிமுக சார்பாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக சார். சார் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்துட்டு தொடர்ந்து இந்த ஆணவ கொலைகள் அப்படின்றது எக்கச்சக்கமாக நடந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். நேற்று கூட மயிலாடுதுறையில் ஒரு கேஸ் வந்துட்டு ஆகியிருக்கு. இப்படி இருக்கப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேணும்னே இந்த கட்சியை வந்துட்டு களங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான நியூஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ஆணவ கொலைகள் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கருது. அதே சமயத்தில் காதல் திருமணம், கலப்பு திருமணத்துக்கெல்லாம் நாடக சமுதாயம் சார்பாக எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. முதல்வர் வந்து அவரோட ஆட்சியில் இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொன்னால் கூட இது வரைக்கும் 25க்கும் மேற்பட்ட கொலைகள், இப்போ நீங்கள் சொன்ன கொலைகள் சேர்த்து நடந்திருக்கு. அது இல்லாமல் லாக்அப் டெத்துன்னு சொல்லி போலீஸ் அராஜகத்தினால 25க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே இருக்கிறது இயல்பான விஷயம். ஒரு முதல்வராக இருந்துக்கிட்டு என் ஆட்சியிலே இவ்வளோ குற்றங்கள் நடக்குது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எதுவுமே நடக்கலை, என்னை பற்றி அவர் தப்பாக சொல்கிறாங்க, எங்கள் ஆட்சியை பற்றி இவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிவிடுவாங்க. ஆனால் உண்மை என்ன? உண்மை வந்து மக்களுக்கு தெரியுதா இல்லையா? ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதும், லாக்அப் டெத்துகள் தொடர்ந்து நடைபெறுவதும், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறதும் மக்களுக்கு தெரிகிறது. மக்கள் சொல்கிற கருத்தை தான் அடுத்த தேர்தல் எதிரொலிக்கும் தவிர முதல்வர் வந்து நாங்கள் வந்து எங்கள் மேலே வந்து சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யாரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. நடைமுறையில் இது நடந்துச்சா இல்லையா இது எல்லாருக்கும் இன்றைக்கி தெரியும். இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்கள் வந்து மிக வேகமாக எல்லா செய்தியும் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இளைஞர்கள் முழுக்க செய்திகளை வந்து ஆர்வமாக அறிந்து கொள்கிற தன்மை இருக்குது. அப்படி இருக்கும்போது முதல்வர் சொல்வது பொய் என்று எல்லாத்துக்கும் தெரியும். சார், சவுக்கு சங்கர் அவர் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அவர் அதில் சொல்லியிருந்தது என்னன்னா, தென் மாவட்ட கூலிப்படையினரை வச்சுட்டு என்னை கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. என்ன கதை சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவருக்கு வந்து தொடர்ந்து
உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுறதாக அவர் வந்து பல்வேறு இதில் காணொலியில் சொல்கிறாரு. அது குறிப்பாக தென் மாவட்டத்தில் உள்ள ரவுடிகளை வச்சு கொலை பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ கொலை செய்ய சொன்னது யாருன்னு அவருக்கு தெரியுது, அந்த கொலையாளிகள் யாருன்னு தெரியுது. அவங்க மேலே புகாரை கொடுக்காம பொதுவாக தென் மாவட்டத்தை சேர்ந்த ரவுடிகள்னு சொல்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போது இவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அரசியல்வாதி யார், இல்லைனா இவரை கொலை செய்யணும்னு நினைக்கிற ஆள் யார், அதை வந்து அவர் முதல்ல சொல்லணும். இவர் தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் அது யார், எந்த ரவுடி, எந்த கூலிப்படை அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவாக கொடுக்கணுமே தவிர பொதுவாக என்னை கொலை செய்ய முயற்சிக்க பண்ணுறாங்க தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அவங்கெல்லாம் யாருன்னு தெரியும்னு சொன்னால் யாருன்னு தெரிஞ்சதை வந்து அவர் சொல்லி செஞ்சால் மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். சும்மா பொதுவாக தென் மாவட்ட ரவுடிகள்னு சொல்லி சொல்கிறதுங்கிறது ஏற்புடையது இல்லை. கண்டிப்பாக சார். சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மீடியா அட்டென்ஷன் அப்படின்றது எல்லா அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்மளை பற்றி பேசிகிட்டே இருக்கணும், அட்டென்ஷனில் இருக்கணும் அப்படின்றது எல்லாரோட ஒரு 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 மைண்ட் செட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? தான் வந்து ஒரு டைம் லைனில் இருக்கணும்னு வந்து ஒரு ஊடகவியலாளரோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ நினைக்கிறது கரெக்டு தான். இருந்தாலும் அவங்க எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும். இப்போ அவருக்கு உண்மையாலுமே அவர் கொலை செய்யக்கூடிய த்ரெட்டல் இருக்குது, அவர் வந்து இவங்க கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவருக்கு ஏற்கனவே தகவல்கள் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்போது அந்த குறிப்பிட்ட நபர் யார், இவரை கொலை செய்யறதுக்கான நோக்கம் என்ன, அவங்க வந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த இந்த கூலிப்படையினர்கிட்ட தான் கொடுத்துருக்கான்னு ஓப்பனாக சொல்ல முடியும். அவர் தான் தைரியமான ஆள், ஆளுங்கட்சியையும் எதிர்கட்சி எல்லா கட்சியுமே விமர்சிக்கக்கூடிய ஆள். அப்படி இருக்கும்போது தன்னை கொலை செய்யறதுக்கு இவங்க தான் கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்கன்னு ஓப்பனாக சொல்கிறதுக்கு ஏன் அவரால் முடியல? அப்போ அந்த இடத்துல வந்து அவர் விளம்பரத்துக்காக செய்கிறாருன்னு தோணும். உண்மையாலுமே அப்படி திரட்டல் இருந்துச்சுன்னா அவர் உண்மையாலுமே யார் இவங்க தான் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொன்னால் மட்டும்தானே மக்கள் மன்றத்தில் தெரியும். கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இதுக்கு அடுத்து இது யார் என்ன அப்படின்றத சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி அவர்கள் வந்துட்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சுட்டு ரிட்டன் வரப்போ மூஞ்சில் துணி போட்டுட்டு காரில் போன மாதிரி ஒரு வீடியோ இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு எடப்பாடி அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. இனிமேல் நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னா கூட எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும் போல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து? இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து அந்த எலெக்ஷன் அவர் முதல்வர் ஆகிறதுக்கான வாக்கெடுப்பு நடந்துச்சு. நம்பிக்கையில் வாக்கெடுப்பு நடக்கும்போது அவர் ஜெயிச்சுட்டு உள்ளேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா சட்டப்பையெல்லாம் கரெக்டாக இருக்கும். வெளியே வந்தோடனே சட்டப்பையெல்லாம் அவரே கிழிச்சிக்கிட்டு வரக்கூடிய காணொலிகள்லாம் பார்த்தோம். அந்த மாதிரியான செயல்கள் செய்யாமல் ஏதாச்சும் ஒரு மூஞ்சியை துடைக்கிறதோ மறைக்கிறதோ அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து போகிறதுங்கிறது அவரால் எடுத்துக்க முடியாது. அப்போ அந்த விரக்தியில் நம்ம எல்லா மீடியாவுக்கு முன்னாடியும் அமித்ஷாவை இன்றைக்கி நாங்கள் சந்திக்க போகிறோன்றதை அவர் சொல்லிட்டு தான் இங்கே பேட்டி கொடுத்துட்டு தான் போகிறாரு. டெல்லியிலையும் பேட்டி கொடுக்காரு. துணை ஜனாதிபதி தேர்தலில் வந்து வெற்றி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேரில் போய் எல்லாம் வாழ்த்து சொல்கிறார். அவர் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாமே ஓப்பனாக தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி சாயந்தரம் 8 மணிக்கு அமித்ஷாவை சந்திக்க போகிறேனுங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வந்து கிண்டல் கேலி பண்ணும்போது ஒரு விரக்தியில் இனிமேல் நான் பாத்ரூம் போனால் கூட இவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுங்கிறது மனித இயல்பு தானே. கண்டிப்பாக சார். ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்துட்டு இந்த அரசியல் தலைவர்களை கவர் பண்ணுற விஷயம் அப்படின்றது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பெரிய அரசியல் கட்சியில் பல அமைச்சர்களை வச்சு ஓடிட்டுருக்காரு அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போது ரொம்ப ஈஸியாக கலாய்க்கிறதும் இல்லை ரொம்ப ஈஸியாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறதும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு சார். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கி வந்து யாராக இருந்தாலும் கலாய்க்கிறதுங்கிறது அவங்கள பற்றி கருத்து சொல்கிறதுங்கிறது எளிமையான விஷயம். ஒரு சாதாரண ஒருத்தர் வந்து பிரதமரை பார்த்து நீங்கள் இது இப்படி பண்ண தப்பு அப்படி பண்ணுதுன்னு ஈஸியாக வந்து வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இதில் பதிவு பண்ணிடலாம். அதே மாதிரி பத்திரிகைகளும் வந்து இந்த சமூக வலைதளங்களுடைய ஆதிக்கத்துக்கு முன்னாடி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய செல்வாக்கு இருந்து குறைஞ்சிட்டு வருது. அப்போது இந்த மாதிரியான சர்ச்சைகளே வந்து பெரிய பெரிய தலைவர்கள் முன்னாடி திடீர்னு ஒரு கேள்விக்குறி போட்டு இந்த மாதிரி அவர் முகத்தை மூடிட்டு வந்தார் அப்படி வந்தார் இப்படி வந்தார் போடும்போது அதுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும். அவங்களுக்கு பேப்பரோ இல்லை டிவியோ அதிக பேர் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுங்கிறத இது ஒரு வியாபார யுக்தியாக அவர்கள் செய்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி சமூக வலைதளங்கள் மத்தியில் முக்கியமான காட்சி ஊடகங்கள் பிரிண்டிங் ஊடகங்கள்லாம் செல்வாக்கு குறைஞ்சிட்டு வருதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. அப்படிங்கும்போது அதை அவங்க தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நடந்த விஷயத்தை நடக்காததாகவும் நடக்காததை நடந்ததாகவும் இப்படி சொல்கிறதெல்லாம் வந்து இயல்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான விஷயம் தான் இது ஒரு வியாபார யுக்தி, அவ்வளோதான். கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.